அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களிடம் வழங்கக்கூடிய நான் இப்போது டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள இவ்வார பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் பலமாக அமையப்பெற்று சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்களை அடைவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குருவானவர் 8ஆம் வீட்டில் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதனால பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் எந்த நாட்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2, 3, 4, 5 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 6, 7 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால இந்த சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய இந்த 2 நாள்லையும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது சிவ வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலமாக முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, பேச்சில் உறுதியோடு நல்ல சிறப்பான உடலமைப்பு கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு, புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். செவ்வாயானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபார ரீதியாக சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு உண்டாகும். சூரியனானவர் 7ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. மற்றவர்களை விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய அமைப்பானது ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 3, 4, 5, 6, 7 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 8 சந்திராஷ்டம் என்பதனால சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது, சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, பிறரை எளிதில் நம்பாமல் எதிலும் சுயமாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சிறப்பாக அமையப்பெற்று 6ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பதனால எடுக்கும் முயற்சிகளில் பலமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சற்று சுமாராக தான் இருக்கும் என்பதனால விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்றால் குருவானவர் 6ஆம் வீட்டை சஞ்சரிக்கிறதுனால தனக்காரகன் குரு பகவானே 6ஆம் வீட்டை சஞ்சரிக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் மிக மிக நன்றாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6, 7, 8 ஆகிய 3 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேய வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். கடக ராசி நேயர்களே,
தீர ஆலோசித்து செயல்படும் திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் பலமாக அமையப்பெற்று 5இல் குரு 6இல் சனி சஞ்சரிப்பதனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புத அமைப்பானது உங்களுக்கு ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான அமைப்புகள் எல்லாம் கூட இருக்கிறது. பிள்ளைகளால் கூட சுபிட்சமான பலன்கள் உண்டாகும். ஜென்ம ராசியில் ராகு 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதனால முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2, 3, 8 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது, முருகக் கடவுளை தரிசிப்பதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, சூதுவாது இல்லாமல் மற்றவரிடம் வெளிப்படையாக பழகக்கூடிய குணம் கொண்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் சூரியனானவர் அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பார்க்கிற பண வரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு தடை தடங்கல்கள், வீண் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இவ்வாரம் இருக்கும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் உத்தமம். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தடை இடையூறுகள் ஏற்படுவதற்கான காலமாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 3, 4, 5 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் என சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, யாரிடமும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் டிசம்பர் 2 முதல் 8 வரை உள்ள இவ்வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 3ல் சூரியன் 6ல் செவ்வாய் சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் 2ஆம் அதிபதி சுக்கிரனே நல்ல பலமாக இருக்கிறார். உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புத அமைப்பெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கக்கூடிய ஒரு வாரமாக இவ்வாரம் இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2, 3, 6, 7 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது விநாயகர் வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேய வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். துலா ராசி நேயர்களே,
உறுதியான பேச்சாற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் இயற்கையிலே பார்த்தீங்கன்றால் தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் செவ்வாயின் வீட்டில் புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனியானவர் பலமாக சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பாகும். இது உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புத அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி, குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பெல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 3, 4, 5, 8 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க என்றால் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது சிவ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. முடிந்தால் ஒரு முறை, அதாவது சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வது மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, சிறப்பான நிர்வாக திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில சூரியன் 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறது தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய ஒரு வாரமாக இவ்வாரம் இருக்கும். குருவானவர் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம சனியானவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வீண் ஒற்றுமை குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. மற்றவங்கள்ட்ட பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் பிரதான கிரக சஞ்சாரம் அனுகூலமற்று இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 2, 3, 6, 7 ஆகிய நாட்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாடு மேற்கொள்வது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை உண்டாக்கும். ஓரளவுக்கு கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய திறனானது உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் 2 முதல் 8 வரை உள்ள இவ்வாரத்தில் செவ்வாயானவர் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கிற முயற்சியில் ஏற்ற மிகுந்த பலன்கள், தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. நெருங்கியவருடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவில் சிறிது தேக்கம் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்கு ஏற்படும். சூரியன், குரு ஆகிய கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதனால எதிலும் சிக்கனமாக செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் எந்த நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2, 3, 4, 5, 8 ஆகிய நாட்கள் மிக மிக நன்றாக இருக்கும். அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் பார்க்கின்ற பொழுது சிவ வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும். மகர ராசி நேயர்களே, வெகுளித்தனமாகவும் குழந்தைத்தனமாகவும் மற்றவரிடம் நிதானமாகவும் பழகக்கூடிய குணம் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரனானவர் 10ஆம் வீட்டில் நல்ல பலமாக அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு, புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமாக நீண்ட நாட்களாக நிலவிய தேக்கங்கள் எல்லாம் விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புத அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. எடுக்கிற முயற்சியில் ஒரு வளமான பலன்களை பெற்று சமுதாயத்தை ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு 3, 4, 5, 6, 7 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு என பார்க்கின்ற பொழுது நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை உண்டாக்கும். கும்ப ராசினியர்களே, மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி சனியானவர் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் கூட ஒரு மகிழ்ச்சியான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று நிதானத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தால் 6, 7, 8 ஆகிய நாட்கள் சிறப்பாக இருக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி மதியம் 2:50 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசினியர்களே, ரகசியத்தை மறைக்க தெரியாமல் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பழகும் குணம் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி குரு பகவான், புதன், சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் கேதுவானவர் சஞ்சரிப்பதனால பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் தாராள தன வரவானது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பூரிப்பு, அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகும். வார மத்தியில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால புதிய முயற்சிகளில் செய்கின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாட்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என பார்க்கின்ற பொழுது 3 மதியம் 2:50 பிறகு 4, 5 ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாட்களில், அதாவது பார்த்தீங்கன்னா 3, 4, 5 சற்று கவனத்தோடு இருக்கணும்னு பார்த்து சொன்னேன். எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2, 8 ஆகிய 2 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு என பார்க்கின்ற பொழுது நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து வார பலன், மாத பலன், வருட பலன் 2019க்கான புத்தாண்டு ராசி பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.